5 நொடிகள் உங்களிடங்கிற தலைப்பின் கீழ் விசுவாசத்தை குறித்து சில வார்த்தைகளை பேசி எனக்கு தோன்றியது. நான் பார்க்குறோம் லூக்கா 22 அதிகாரம் 32 வசனங்கள் நாம் வாசிப்போம். பின்னும் கர்த்தர் சீமோனு சீமோனு, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் முடிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இதில் நாம் பார்க்குறோம் பேதுரு அவரை புடைப்பதற்கு பிசாசுக்கு அதிகாரம் வந்தது. ஏன்னா அவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் ஆண்டராக இயேசு சொல்லுகிறாரு பேதுருக்கிட்ட, அதாவது சீமோன் கிட்ட, நான் உன் விசுவாசம் நீங்கி போகாதபடி வேண்டிக் கொண்டேன். அதாவது அவர் புடைக்கப்படாதபடி அல்ல, அவர் அந்த உபத்திரத்தில் போகாதபடிக்கு அல்ல. எந்த உபத்திரத்தை போனாலும், எப்படியான சவாலுக்கு முகம் கொடுத்தாலும், எப்படியான சூழ்நிலைக்கு அவர் சென்றாலும் தன்னுடைய விசுவாசம் அழிந்து போகக்கூடாது. விசுவாசம் மிகவும் முக்கியமானது. அது விலையேறப்பட்டது, பொண்ணை விட விலையேறப்பட்டது சொல்லி 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி விண்ணப்பம் செய்தார் வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத உபத்திரங்கள் கூட வரலாம். காரணம் நாம் புடைக்கப்படலாம். காரணம் நாம் அவருடைய வரையறுப்புக்கு நம்ம வெளியே போகும்போது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்போது நம்ம வாழ்க்கைக்கு கீழ்ப்படியாமை வருகிறதோ, நாம் அவருடைய வரையறுப்புக்கு வெளியே போகிறோமோ, அந்த நேரங்களில் பிசாசானவுக்கு நம்ம வாழ்க்கையில் அதிகாரம் வருது, நம்ம மேல் அவனுக்கு அதிகாரம் வருது. நாம் அவன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டியவங்களாக இருந்தாலும் கூட நம்முடைய கீழ்ப்படியாமை நூடாக, நம்முடைய சில நேரங்களில் நிர்விசாரமாக நடக்கிறது நூடாக அவனுக்கு நம்ம மேல் அதிகாரம் வருகிறது. பேதுரு இப்படியான ஒரு பிசாசின் அதிகாரத்துக்கு, பிசாசுடைய ஒரு தாக்கத்துக்கு உட்பட்ட நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். ஏன்னா நமது விசுவாசம் மிகவும் முக்கியம். நம்முடைய விசுவாசம் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் மேலாக விசுவாசம் இன்னும் கேடயத்தை பிடித்தவர்களான்னு இல்லைங்கன்னு, பிசாசான அனுப்புகிற எல்லா வித அக்னியாசனங்கள் அவுத்து போடத்தக்கதாகன்னு. ஆனால் அநேக நேரங்களில் நாம் விசுவாசம் இல்லாத கிஸ்தர்களோடு, விசுவாசம் இல்லாத மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தான், ஜெபிக்கிற மனிதர்கள் தான், அந்நிய பாஷை பேசுகிற மனிதர்கள் தான், ஆனால் விசுவாசத்தை இழந்தவர்களாக இருப்பாங்க. விசுவாசம் இல்லாத அவர்கள் அனைவரும் உலகத்தார போல இருளில் நடக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் நம்ம அநேக நேரங்கள் அவங்களோட சத்தத்துக்கு நம்ம இதயத்தை விலக்கிக்கணும். அவங்க விசுவாசம் இல்லாத கிஸ்தர்களிடந்து நம்ம இதயத்தை நம்ம திருப்பிக் கொள்ளணும், நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னா நமக்குள்ள விசுவாசமற்ற கிரியைகள், விசுவாசமற்ற இதயம் உருவாகிவிட்டதுன்னா தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் போயிடும். நம்ம விசுவாசம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கிறது நூடாக, தியானிக்கிறது நூடாக, விசுவாச கிரியையுள்ள பிள்ளைகளோடு பழகுவது நூடாக நம் விசுவாசம் நாளுக்கு நாள் பலனடையும். நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளை காங்கலாம், விசுவாசத்தை எழுந்த பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்க மாம்சம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க, தேவ மகிமையை காண முடியாததாக இருக்கிறது, தேவ மகிமையை இழந்தவர்களாக இருக்காங்க. நம்ம அநேக நேரங்களில் பாருங்கள், ஆண்டவரே பேதுருக்கு சொல்லுகிறாரு, அவன் புடைப்பதற்கு சொலோல் போட்டு புடைப்பதற்கு அதிகாரம் பெற்று கொண்டான். ஆனாலும் நானோ விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா விசுவாசம் அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. நம்ம இதயத்தில் நம்ம எப்படி இப்போது இந்த வார்த்தை கேட்குற பிள்ளையே, விசுவாசம் எங்கே இருக்குது? விசுவாசத்தை இழந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? விசுவாசத்தை இழந்து ஒரு ஜெபிக்கிறோமா? நம்ம விசுவாசத்தை இழந்து போகாதபடி, விசுவாசத்தை இருக்கும்போது நமக்கு இழந்தவைகள்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதனால தேவ பிள்ளைகளே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்க நீங்கள் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, கடைசி பறிந்த முடிவு பறிந்த ஆண்டவரே சுவாமி, தன்னுடைய உண்மையில் இருக்க அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. பொறுப்பெடுங்க ஆண்டவரே சுவாமி, உங்கள் அன்பின் கருத்து வைக்கணும் இயேசு.